இந்த படத்தை எடுக்கணும்னு இந்த கதையை சொன்னபோது புரிஞ்சுது ஒரு சோல்ஜரோட கதைன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்குவாங்களா அவங்களோட ஃபேமிலி இந்த படமாக எடுக்கிறதுக்கு இருந்தது. அதனால தான் எல்லாருமே தேங்க்யூ டு த ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, நாங்களே கவலையில் இருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த படமே கிடையாது. ஆனால் அவங்க பெருந்தன்மையோடு அதை சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு, எக்காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய ஸ்டேட்டையோ என்னுடைய கேஸ்டையோ கம்யூனிட்டியோ பற்றி சொல்லிடாதீங்க, நான் இந்தியன் சோல்ஜர். அதாவது அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தாலும் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்டில் இருந்தாலும் அவங்க ஊர் எங்கேங்கிறது தெரியாது. அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது அவங்க அம்மா இல்லைங்களா? ஸோ அதுதான் பாரத் மாதான்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? எந்த ஊரில் போய் எந்த சோல்ஜர் அம்மாட்ட சொன்னாலும் இதுக்கு கை தட்டுவாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. உள்ளூரில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க நெஞ்சை திறந்து எனிமி புல்லட்டுக்காக நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்காக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம உள்ளூர் சச்சரவில் அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது. எவ்ரி ஃபிலிம் ஆஃப் ராஜ்கமல் இஸ் மேட் பை டெக்னீஷியன்ஸ். நான் இங்கே வந்தது இந்த சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இது புகழ்கிறது மார்க்கெட் டிசைட்ஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். ஃப்யூச்சர் சினிமா அப்படி தான் இருக்கணும். மலையாள சினிமா ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதான் காரணம். இதை புரிஞ்சுக்குங்க. 2 பேர் தான் என்னுடைய ஆக்டிங் கேரியரை ஷேப் பண்ணது. ஒன்று ஒரே ஆள் பாலச்சந்தர், இன்னொன்று மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு செலிப்ரேட் the actual heroes, and Mukund Varadarajan is much better actual hero than all of us put together. I salute him. I salute many more soldiers who will fight for us and some who will die for us. Jai Hind.